இந்த நாளிலும் சற்று நேர தியானத்திற்காக யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 10, 11, 12 வாக்கியங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். எல்லாரும் சொல்லுங்க, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சரி, வாக்குத்தத்தம் பண்ணின நிறைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்கல்ல ஆண்டவர். வாக்குத்தத்தம் உண்டா? ஆமா, ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தம் இருக்குது. ஒவ்வொரு நாளிலும் வாக்குத்தத்தம், வருஷம் மாச தொடக்கத்திலேயும் வாக்குத்தத்தம், வருஷம் முடிவிலையும் வாக்குத்தத்தம். முதல் நாள் ஒவ்வொரு நாட்கள் காலையிலையும் நம்ம ஒரு வசனத்தை எடுத்துருவோம்ல. காலையில ஒரு வசனத்தை எடுத்து இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், இன்னைக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார், வேலைக்கு போயிட்டு வந்த பிற்பாடு என்ன செய்கிறார், அப்படிலாம் வாக்குத்தத்தங்கள்லாம் எடுப்போம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், வாக்குத்தத்தம் யாருக்கு? அவருக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தங்கள் கிரீடத்தை கொடுக்கிற மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குமா? ஹல்லேலூயா. கிரீடம் யாருக்கு பொதுவாக கொடுப்பாங்க? ராஜாக்களுக்கு, ராணிகளுக்கு, பெரிய பெரிய தலைவர்களுக்கு கிரீடம் வைப்பாங்கல்ல. இப்பெல்லாம் நிறைய பேர் ஐஸ்வர்யம் அவனே தலையில கிரீடத்தை வச்சு போட்டோ எடுத்துடுவான். சோ இப்படி மனிதர்களுடைய கிரீடத்துக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஆசை, கிரீடத்திற்கு ஒரு ஆசை, உயர்வுக்கு ஒரு ஆசை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நானே உங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன், நானே உனக்கு ஒரு வாடாத கிரீடத்தை கொடுப்பேன், நானே உனக்கு ஒரு நன்மையானதை கொடுப்பேன். அது யாருக்கு? கர்த்தரிடத்தில். கர்த்தரிடத்தில். நமக்கு அன்பு யார்கிட்ட இருக்குது? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் இல்ல. நம்ம அன்பு, அதிகமான அன்பு உலகமும் உலகத்தில் உள்ளவைகளிலும். அதுதான் தெய்வ சமத்துக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சர்ச்சுக்கா 1/2 மணிக்கு மேல சர்ச்சை இருக்கக்கூடாது, அதுக்கு மேல இருந்தா அது என்ன சர்ச்சு, வா ஓடிடுவோம். ஏன் ஓடுறோம்? நமக்கு உலகத்துல தான் அன்பு இருக்குது, வீட்டுக்குள்ள படுத்து கிடக்கிறதுல தான் அன்பு இருக்குது, டிவி பார்க்கறதுல அன்பு இருக்குது, செல்போனை கொடுத்துட்டு அதையே பிடிச்சிட்டேன் பாஸ்டர், இதுலயே எனக்கு அன்பு இருக்குது. அப்போ இப்படி ஓடுகிறவர்கள், தேவ சமூகத்தை விட்டு ஓடுகிறவர்கள் தேவனால் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இருக்கிறீங்களா? கேட்குறீங்களா எல்லாரும்? நான் தெளிவாக இன்னைக்கு வசனத்தை சொல்லி தர்றேன். நம் வசனத்தை ஃபாலோ பண்ணும், வசனத்தை பிடிப்போம், வசனம் நம்மளை ஆசீர்வதிக்கும், வசனம் நமக்கு விடுதலை தரும், வசனம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும். வார்த்தை, அந்த வார்த்தை மாமிசமாகி, யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது. அந்த வார்த்தை, எந்த வார்த்தை? எந்த வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை ஆதியிலே இருந்தது, வெறுமையாய் இருக்கும் பொழுதே உண்டான வார்த்தை, ஒழுங்கின்மையாய். பூமியை குறித்து ஆதியாகமம் 1 சொல்கிறது. பூமி எப்படி இருந்தது? பூமி எப்படி இருந்துச்சு? நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது உருண்டையால இருந்துச்சு இல்ல? ஸ்கூல் எல்லாரும் ஸ்கூல்ல பூமியை பார்த்திருப்பீங்க. ஒரு பூமியை வச்சுட்டு இப்படி ஒரு உருட்டி இதுதான் பூமி அப்படின்னு காட்டி தந்திருப்பாங்கல்ல. அந்த பூமியை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பார்த்தது இந்த உருண்டை பூமி, ஆனா இந்த பூமி ஒழுங்கின்மையாய் இருந்தது, ஒழுங்கின்மையாய் இருந்தது, அது வெறுமையாய் இருந்தது, வெறுமை. அந்த வெறுமையான பூமியில தான் கர்த்தர் உருவாக்கினார். என்ன உருவாக்கினார்? நீங்க வீட்டுல போய் அந்த பிள்ளைங்க வச்சிருக்கிற பூமியை கடைகள்ல வாங்கி பாருங்க. வீட்டுல போயிட்டு கடையில போய் ஒரு பூமியை வாங்கி பாருங்க. அந்த பூமியில கர்த்தர் என்னெல்லாம் உண்டாக்கினார், என்னெல்லாம் பூமியில இருக்குது. இந்த பூமியை உருட்டி பார்க்கும்போது பூமியில என்னெல்லாம் இருந்துச்சு? ஸ்கூல் படிக்கும் போது கனடா இருந்துச்சு, லண்டன் இருந்துச்சா? இந்தியா எங்க இருக்கு? தேடி பாரு. நம்ம தேடும், எங்கடா இருக்குது இந்தியா? எழுதி இருந்தாதான் நமக்கு தெரியுது, ஓ இதுதான் இந்தியா இல்ல. எழுதுவதற்கு முன்னமே கர்த்தர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. எழுதின பிறகு கண்டுபிடிக்கதே பெரிய பாடு. இந்தியாவை பூமிக்குள்ள அவ்வளவு பெரிய பூமி உருண்டையில இந்தியாவை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு பிரச்சனை. இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டை கண்டுபிடிக்கிறது பெரிய பாடு. ஸ்கூல்ல நமக்கு மேப்பை கொடுத்து எழுதுங்க, தமிழ்நாடு எங்க இருக்குது, கேரளா எங்க இருக்குது, ஆமா பாகிஸ்தான் எங்க இருக்குது, டெல்லி எங்க இருக்குது, படிச்சிருக்கிறோம் தானே. அப்போ இது எல்லாம் கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. வெறுமையா இருந்தது, ஒழுங்கின்மையுமா இருந்தது, ஒழுங்கு இல்லாமல் இருந்தது. அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததை கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் நேர்த்தியாய் மாற்றினதாம். ஹல்லேலூயா. இது உங்க சிந்தனைக்காக நான் சொன்னேன். எவ்வளவு நேர்த்தியாய் பாருங்க. எல்லாருக்கும் கோடு போட்டு, ரோடு போட்டு, லைன் போட்டு, இங்கிட்டு நீ வரக்கூடாது, அங்கிட்டு நான் வர மாட்டேன். அல்லேலூயா சொல்ல மாட்டிய.
இப்படி உட்காந்து நானும் பேச மாட்டேன். சொல்லுங்களேன், இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, இந்த அந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன். எல்லாருக்கும் எல்லை குறித்து கொடுத்து விட்டார் கர்த்தர். அல்லேலூயா. அந்த கோட்டை தாண்டும் போது யுத்தங்கள் உண்டாகிறது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? அந்த கோட்டை தாண்டும் போது என்ன வருது? நாடுகளுக்குள்ளே யுத்தம். வேதமும் சொல்கிறது, உன்னை என் உள்ளம் கரத்திலே வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னை என் உள்ளம் கரத்திலே வரைந்து வைத்திருக்கிறேன், உன் நினைவுகளை எப்பொழுதும் நான் வைத்திருக்கிறேன், நான் வரைந்திருக்கிறேன் உன் மேல. என் நினைவுகள் உன் நினைவுகள் என் நினைவுகளாய் இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. நான் உனக்கு வரைந்த வார்த்தைகள் உண்டு. வேத வசனத்தை கர்த்தர் நமக்கு கற்பனையில எழுதி கொடுத்தார். வார்த்தைகளை எப்படி எழுதி கொடுத்தார்? கற்பனையில. அந்த கற்பனை தான் இன்னைக்கு புத்தகமா இருக்கு. இந்த கற்பனைகளின்படி நடக்கிறவனும் இந்த கற்பனைகளை கைப்பற்றுகிறவனும் என்ன சொல்லி எழுது என்று சொல்லியிருக்கிறார்? இதன்படி நடக்கிறவனும் இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதை கை கொண்டு நடக்கிறவனும் எப்படிப்பட்டவன்? பைபிள் என்ன சொல்லுது? யாருக்கு தெரியும்? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும்ல? இல்ல, பாக்கியவான். இந்த வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவன் பாக்கியவன். நமக்கு வார்த்தையும் தெரியாது, வசனமும் தெரியாது, ஆசீர்வாதம் கிடைக்கணும் பாஸ்டர். நான் காலையில் அங்கே போவேன், சாயங்காலம் இங்கே வருவேன், தொந்தரவு தாங்க முடியாமல், இல்லைன்னா வண்டி எடுத்துட்டு தூரமாக போய் மொட்டை போடுவேன். அல்லேலூயா. எண்ணம் கிடைக்கலன்னா எண்ணம் தூரமாக போய் குளிச்சுட்டு வருவேன். தண்ணியில் குளிச்சுட்டாவது ஆசீர்வாதம் கிடைக்குமா? ஒரு கல்லு கூட கிடைக்காது. அல்லேலூயா. அந்த கல்லு கிடைச்சாலும் கிட்னி ஸ்டோன் சொல்லி டாக்டர் எடுக்க சொல்லிடுவான். இந்த கல்லும் உனக்கு இருக்கக்கூடாது. சரி, அந்த கல்லும் கையில இருக்கக்கூடாதான்னு சொல்லி இவன் ஒரு கல்லை வாங்கி தருவான். என்ன கல்லு? இது முத்திர கல்லு, இது விசேஷ கல்லு, இது பச்சை கல்லு, இது சோப்பு கல்லு, இது ஆசீர்வாதத்தின் கல்லு. ஒரு புண்ணாக்கும் வராது. அல்ல சொல்லுங்கல்ல. நானும் கல்லுல நல்லா இருக்குன்னு சொல்லி ஒருத்தன் காட்டுறேன். இது நிறைய கல் இருக்கு பாருங்க. சொன்னா ஒரு 6வது மாசம் செத்து போனான். ஐயோ, அவன் அந்த கல்லெல்லாம் என்கிட்ட இருக்குது பாஸ்டர், இது நல்ல கல்லு சொல்லி ஒரு 10 கல்லு கையில கொடுத்துட்டான். நம்ம ஒரு ஊழியத்துல, எனக்கு கூட ஊழியத்துல இருந்த ஆள், அப்போ ஒரு ஊழியத்துல ஒரு பிரேயருக்கு அவர் கல்லு பிசினஸ், ஸ்டோன் பிசினஸ். என்ன பிசினஸ்? ஆமா, பச்சை மஞ்சள் அந்த மருந்தம் என்னெல்லாமோ பேர சொல்லுவார். இது டைமண்ட் மாதிரி. டைமண்டா இவ்வளோ வச்சிருக்கேடான்னு சும்மா மிக்சர் மாதிரி கலச்சு. இதெல்லாம் டைமண்ட், இது இந்த குவாலிட்டி அந்த குவாலிட்டி. அதில் தான் கேரட் கண்டுபிடிச்சேன். நம்ம சாப்பிட்டு தான் கேரட், டைமண்ட்லும் கேரட் இருக்குதா? எல்லாம் எனக்கு 10 நிமிஷம் பாடம் எடுத்தார். பாடம் எடுத்துட்டு, பாஸ்டர் இப்படி டைமண்ட் இருக்குது, நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிரும், இந்த கல் என்ன வாழ வைக்கணும். நான் இந்த கல்லெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே அப்படின்னு. இல்லை எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்க. என்ன இருக்குது கல்லுக்கு? சொல்லுங்களேன், உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குதா? பிறந்த உடனே சர்டிஃபிகேட் போட்டுருவான். பிறந்த உடனே எல்லாத்துக்கும் ஒரு சர்டிஃபிகேட் அடிச்சு கையில் தந்துடும். நான் வச்சுக்க, ஒன்னா எழுதி வச்சிச்சு அப்படின்னு. இந்த சர்டிஃபிகேட்டோடு திரு கல் இருக்குது. பச்சை கல், மஞ்சள் கல், கருப்பு கல், அப்புறம் ரூபிங்கிறான், என்னெல்லாமோ கல்லுக்கு பேர் சொன்னார். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பாஸ்டருக்கு நான் ஒரு கல் மோதிரம் செய்ய தருவேன். ஆளை விட்டுருங்க ஐயா, நீ கல் மோதிரத்தை கொண்டு தருவேன். நான் வர ஊழியத்தில் கையை தூக்கி பிரசங்கம் பண்ணும்போது அந்த கல்லை பார்த்து எல்லாம் சொல்லுவான், பாஸ்டருக்கு அதில் தான் சக்தி இருக்குது. அல்லேலூயா. யாரும் சொல்லணும், அவனே தொடங்கிடுவான். பெண்ணுக்கு சக்தியே கல்லில் தான் இருக்குது. அல்லேலூயா. அதான் பாஸ்டர் இன்னைக்கு அவர் நல்லா இருக்கிறாருன்ட்டு. வேண்டாம், எனக்கு இந்த கல்லே வேண்டானே, கல்லு தருவே உனக்கு, இந்த உங்களுக்கு கல்லு மோதிரம் போடுவே, நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படி சொன்னவர் 6 மாசத்துல செத்து போனார். அல்லேலூயா. சொல்லுங்களா, கல்லு போடாம நம்ம நல்லா இருக்கும். அல்லேலூயா. நம்ம கையில கல்லும் இல்ல, வல்லம் வில்லும் இல்ல. ஆமென். அல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கிறோம். காரணம் வார்த்தை. காரணம் கல்லு போட்டவெல்லாம் தலையிலேயே கல்லு போட்டு விழுந்து கிடக்கும். ஆமென். சிலவன் சொல்ல, அதுலயும் மோசமான கல்லுலாம் இருக்குது. கல்லு ஒருத்தனை வாழ வைக்கும், ஒருத்தனை தாழ வைக்கும். அப்படிலாம் அவனையும் சொல்லிக்கிட்டான். நான் சொல்றேன், வார்த்தை எல்லாரையும் வாழ வைக்கும். தேவனுடைய வார்த்தை எல்லாரும் வாழ வைக்கும். ஒருவேளை நீ போட்டிருக்கிற கல்லு, இந்த கல்லை குறித்து பேசுகிற எத்தனையோ வல்லவர்கள் சொல்லுவாங்க, சில கல்லு ராசி கற்கள் உன்னை வாழவும் வைக்கும், தாழவும் வைக்கும். ஆனா நான் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை எல்லாரையும் வாழ மட்டும்தான் வைக்கும், ஒருவனையும் தாழ வைக்காது. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், இந்த வசனம் என்ன சொல்கிறது? யாக்கோபின் புத்தகம் என்ன சொல்கிறது? ஐஸ்வர்யவான் தாழ்த்தப்படுவான். கல்லு வச்சிருக்கிறதுனால தாழ்ந்து போக மாட்டான். ஐஸ்வர்யவான் தாழ்த்தப்பட. ஐஸ்வர்யத்தில் பற்று இருக்கிறவன், ஐஸ்வர்யத்தில் இருதயத்தை வைத்திருக்கிறவன், இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறவன், பகல் முழுவதும் பிரயாசம். எதற்காக பிரயாசம்? ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும், எனக்கு பெயர் புகழ் ஆக வேண்டும், எனக்கு பணம் சம்பாதிக்கணும். இரவும் பகலும் சம்பாத்தியம். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? எங்கெங்க போட்டீங்க? வேலைக்கு போறேன். எங்க போறீங்க? வேலைக்கு போறேன். எப்பங்க தூங்குவீங்க? தூங்க டைமே இல்லைங்க. தூங்க டைம் இல்லாத அளவுக்கு. எப்ப சர்ச்சுக்கு போவீங்க? டைமே இல்லைங்க. சர்ச்சுக்கு போற டைம் இல்ல. தேவ சமூகத்துக்கு போவதற்கு கூட உனக்கு நேரம் கிடைக்காமல் ஒருவன் ஓடி ஓடி ஐஸ்வர்யத்திற்காக ஓடுவான் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் தாழ்த்தப்படுவான். என்ன செய்ய? நான் ஆசீர்வாதத்தை சொல்ல தான் விரும்புகிறேன். எனக்கு எவ்வளவோ வருஷம் இருக்கு. ஆசீர்வாதத்தை தாருமையா, ஆசீர்வாதத்தை தாருமையா. ஆனா வேதம் எனக்கு ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்களேன், உனக்கு ஆசீர்வாதத்தை சொல்லுவதற்கு எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு என் தேவன் என்னை தெரிந்து கொண்டது நிமித்தமாய். எத்தனை பேர் ஆமென் சொல்ல மாட்டீங்க? நீ ஐஸ்வர்யத்தை விரும்புவாயானால் தாழ்ந்து போவாய். நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும், ஐஸ்வர்யத்தில் பெருக வேண்டும், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் சம்பாத்தியமும் ஐஸ்வர்யமும் மட்டும் என்று சொன்னால் நீ தாழ்ந்து போவாயா? வேதம் சொல்கிறது 12வது வசனம், சோதனையை சகிக்கிற மனுஷன்
பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்க வேண்டும். தேவன் சொல்கிறார் எல்லாருக்கும் சோதனை உண்டு. எல்லாருக்கும் என்ன உண்டு? சோதனை உண்டு. சோதனை இல்லாத மனுஷன் உண்டா? கிடையாது. ஐயோ என்ன பிரச்சனை. ஆனா இந்த சோதனையை நம்ம என்ன செய்யணுமா? சகிக்கணும். நம்ம சோதனை வந்த உடனே என்ன செய்திருவோம்? பைபிளை தூக்கி ஒரு வீசு, பொண்டாட்டிட்டா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா பாரு, புருஷனா இருந்தா உங்களை கேட்டு பாரு, ஒரு வார்த்தை சொல்லிடுவேன், நான் சொல்லிட்டு அவ்வளவுதான், நீ செத்து போவேரு. சோதனை நடுவில் நம்ம என்னெல்லாமோ பேசுவோம். சோதனை நடுவில் வாயில வர்ற வார்த்தைகள்லாம் பார்த்து அவன் தூக்கில தான் சாவணும். அல்ல சொல்லுங்களேன், சொல்ல மாட்டீங்களே? அப்படின்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் எல்லாமே செத்து போயிருப்பான். அவன் வர்ற சோதனை இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் சோதனையை நாம் சகிக்க வேண்டும். எல்லாரும் பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, புருஷனை பார்த்து சொல்லுங்க, சோதனை சகிக்கணும். ஆமா, புருஷனை பார்த்து சொல்லுங்க, சோதனையை. என்ன முழிக்கிறீங்க ஒரு மாதிரி? இதான் பைபிள் சொல்லுது, நான் சொல்லலைங்க. இவர் சரிப்படாது, இந்த கூட்டம் சரியில்லை, அதையும் நானே சொல்லிடுறேன். நம்ம வேற, அவரு நல்ல பிரசங்கம் பண்ணுவார், ஆசீர்வாதமாவே பண்ணுவார், அதனாலதான் அங்கேயும் கூட்டம் பெருகுது. போட்டு தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. எனக்கு கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான். ஆமென். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இதுதான். ஒருத்தன் இருந்தாலும் போதும், எலியாவே நீ புறப்படு, உனக்கு சாப்பாடு தர்றது நான் தானே. அல்லேலூயா. உனக்கு என்ன வேணும்? உனக்கு இங்க என்ன பிரச்சனை? உன் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான் எனக்கு அவருக்குள்ள டீல். அதனால நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே? சோதனையை சகிக்கிற மனுஷன் அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு சோதனை உண்டு. உங்களுக்கு, எனக்கு, எல்லா ஊழியக்காரர்களுக்கு, வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனை நிச்சயமாக உண்டு. அந்த சோதனையை நம்ம என்ன செய்யணுமா? அதான் குடும்ப வாழ்க்கையில இவ்வளவு நாள் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. குடும்ப வாழ்க்கையில யுத்தனத்தை வச்சு சகிச்சுட்டு தான் ஓடுறோம், சகிச்சுட்டு தான் வாழ்றோம். குடும்ப வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையின்படி இன்னைக்கு பிள்ளைங்க இல்லைன்னு சொன்னா அவன் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். கோர்ட்டுக்கே தேவையில்லை, போயா நீ அப்படின்னு இல்ல. 3ஆம் நாளே மிதிதான். ஆனாலும் வசனத்தை கேட்டு கேட்டு பிள்ளைகள் தேவ சமூகத்தில் கேட்டோமே, வசனத்தை கேட்டோமே, சர்ச்சில் சொல்லி தந்தாங்களே, பாஸ்டர் சொன்னாரே, எங்க அப்பா சொன்னாரே, அம்மா சொன்னாரே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, புருஷனோட வாழப்பாரு, கொஞ்சம் இரு சொல்லி சொல்லி கர்த்தருடைய வார்த்தையினால் இன்னைக்கு சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ சகிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறியா, நீ பாக்கியவானாய் மாறுவாய், நீ பாக்கியவதியாய் மாறுவாய். நீ பாக்கியவானாய் மாற வேண்டுமானால் நீ சகிப்பது மட்டும் இல்ல. நான் சகிச்சுட்டே இருக்கேன் பாஸ்டர், இல்லைன்னா என்னைக்கும் அம்மிக்கல் உருண்டு இருக்கும், ஆனாலும் நான் சகிப்போடு இருக்கிறேன்னு சொல்வது மட்டுமில்ல, நீ சகிப்பாய். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? உத்தமன் என்று விளங்க வேண்டுமாம். சோதனையினுடைய முடிவு, எண்ட் ஆஃப் ரிசல்ட், உத்தமன். உன் கணவன் உன்னை பார்த்து சொல்லணும், மனைவி உங்களை பார்த்து சொல்லணும், உங்க குடும்பங்கள் உங்களை பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும்? என் புருஷன் உத்தமன், என் மனைவி உத்தமன். உத்தமமான குடும்பம். சொல்ல முடியுமா? சொல்றாங்களா? எங்க சொல்றாங்க? ஐயோ பாஸ்டர் அவ சகிச்சுட்டு தான் இருக்கா, ஆனா விட்டா கொண்டுருவா பாஸ்டர், ஏதோ ஊர் உலகத்துக்கு பயந்து இருக்கிறா, ஏதோ ஊர் உலகத்துக்கு பயந்து இருக்குதா, ஏதோ எனக்கு இங்க நல்ல நேரம் பயந்து. அப்படி இல்லை. தேவ சமூகத்துல சொல்லணும், அவள் உத்தமன், அவள் உத்தமமான புருஷன், உத்தமமான ஒரு மனைவி, ஆகவே அவள் என்னோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வாழ்க்கையில அந்த உத்தம இருதயம் இல்லை. என்ன இருதயம் இல்ல? உத்தம. தேவன் இன்னைக்கு சோதனை நடுவில் நம்மை உத்தமமாய் மாற்ற விரும்புகிறார். இந்த உத்தமத்துக்குள் நடத்துவதுதான் ஐஸ்வர்யத்தின் மேல் வாஞ்சை வையாமல், ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசை கொள்ளாமல், உலகத்தின் மேல் பொருளாசை கொள்ளாமல் எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு தேவ சித்தத்தை செய்வதற்காக ஆண்டவர் நம்மை ஆமென் வாழ விரும்ப செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க 13வது வசனத்தை வாசிக்கலாம். 13வது வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. தேவன் சோதிக்கிறவர் அல்ல. கடவுள் எனக்கு மட்டும் எவ்வளவு சோதனை பண்ணியிருக்கிறார், எப்படி சோதிக்கிறார் தெரியுமா? ஐயோ சோதிக்காதுங்கடா அப்படின்ன மாதிரி சோதனை சோதனை என்று சொல்லி கடவுள் மேல பெறப்பட்டுருவாங்க. சோதனை வருவது யாருக்கு மேல? கர்த்தருக்கு மேல. அவரால் நான் சோதிக்கப்படுகிறேன், அவரால் என்னுடைய நிலைமை இப்படி, கர்த்தரால் என்னுடைய வாழ்க்கை இப்படி. கர்த்தருக்கு கண் இல்லையா? கர்த்தருக்கு மூக்கு இல்லையா? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தந்திருக்கலாமே, கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் தந்திருக்கலாமே. பக்கத்துல கர்த்தரை தேடாதவெல்லாம் நல்லா இருக்கிறான், கர்த்தரை தேடி தேடி நான் போய் சாக்கடையில விழுந்து கிடக்கிறேனே. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே? இன்னைக்கு நிறைய பேருடைய சிந்தனை இதுதான். சோதனை வருவது தேவனுடைய கரத்திலிருந்து என்று சொல்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் பொல்லாங்கினால் உங்களை சோதிக்க மாட்டார். கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல. அப்ப எப்படி சோதனை வருகிறது? அடுத்த வசனம் சொல்கிறது 14. அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறார். சுய இச்சை. எல்லாரும் சொல்லுங்களேன், எனக்கு காது கேட்கல. உன் சோதனையின் ரகசியமே சுய இச்சை, மாமிச இச்சை. மாமிச இச்சை, மாமிச இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இந்த மாமிச இச்சை இல்லைன்னா சோதனையே இல்லை.
ஆனா இந்த உலக பிரகாரமான இச்சைகள், உலக பிரகாரமான ஆசைகள், உலக பிரகாரமான எல்லா காரியங்களிலும் அதிகமாய் நாட்டம் வைத்து இப்படிதான் ஒரு குடும்பம் வந்துச்சு பாருங்க. எல்லா ஆசீர்வாதம், எல்லாம் மொத்த வீடும் வருமானம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்து, அவர் பாவம் வயசானவர், ஒரு ஊழியக்காரர் வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அழுது ஜெபம் பண்ணுவார். ஐயோ இந்த மனுஷன் அழுறாருன்னு சொல்லி, சரி போங்க உங்க பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது, ஏன் வருத்தப்படுறீங்க, போங்க ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பாருன்னு சொன்னா, துபாய் கவர்மெண்ட்ல எல்லாருக்கும் வேலை, எல்லாருக்கும் துபாய் கவர்மெண்ட் வேலை, பிள்ளைகளுக்கு வேலை, மருமகளுக்கு வேலை, டபுள் சம்பளம், பாஸ்டர் எல்லாம் டபுளா ஆசீர்வாதம், ரொம்ப நல்லது. நான் சொன்ன கத்திர மறந்துடுறாதா, அவ்வளவுதான் மறந்துட்டான். போனா போற எல்லாம் வீடை கட்டினான், போட்டான் வீடு பக்கத்துல மிதி, வீடை விப்பியா மாட்டியா, ஏன்ட்ட சொத்து வந்துட்டு, ஏன்னா துபாய் சம்பாத்தியம் வந்துட்டு, பக்கத்துல இருக்கலாம் வாட்டம், எப்பா இவனுக்கு பணம் வந்துட்டு, சுத்தி வாங்குறான், அதை கூட இதை கூட எல்லாம் வாங்கி ஏக்கரை வாங்கியாச்சு. ஏன்டா சொன்ன பாஸ்டர் ஒரு ஜபகரிப்பு பக்கத்தில் இருக்கும் போவே மாட்டேங்க, இவனுக்கு ஜோமணி வரட்டும், நான் கொண்டே போட்டேன். இந்த மாதிரி பாஸ்டர் நம்ம கிடையாது, ஏழை இருக்கட்டும், உனக்கு பணம் வந்த உடனே பக்கத்தில் இருக்கிற வரட்டுன்னு நினைக்காத, ஜோம் பண்ணுங்க. அவர் சொன்னார், பாஸ்டருக்கு இனோவா கார் நான் வாங்குவேன், உன் கார் உன்னோட இருக்கட்டும், எனக்கு வேண்டாம், எதுக்கு பிள்ளை விரட்டகி, அந்த ஏழை வீட்டை ஒரு 5 சென்ட் கிடக்கு, 5 சென்ட் காரனை விரட்டுக்கு ஒரு இனோவா கார் இல்லை சொல்லுங்க பாஸ்டர், அவனை விரட்டுங்க, நம்ம ஜோம் பண்ணுவோம், கத்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார், நான் உங்களுக்கு இனோவா கார் வாங்கி தரேன்னாரு. நான் சொன்னேன் நல்லா இருப்பிய, அதுக்கு வேற ஊழியக்காரர் இருக்கா விரட்டுக்கு. நம்ம ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார் அதை கவனிக்கும் சொன்ன உடனே அவர்கிட்ட சொல்ல முடியாது, உன் இனவோ காரம் வேண்டாம், நீயும் வேண்டாம், உனக்கு இந்த இடமும் வேண்டாம், அன்னையோட ஸ்டாப். அந்த இடத்தையே நான் வாங்கணும் பாஸ்டர், அவன் தரதுக்கு ஜெபம் பண்ணுங்க. அதுதான் கடைசி ஜெபம், அதான் கடைசி ஜெபம். ஆனா நான் சொன்ன ஏழைகள், அவன் கஷ்டப்படுறவன், அவனுக்கு கூட அவன் ஒரு பெரிய வீடை கட்டி உட்காரட்டுமே, அந்த மனசு இல்லை. நானும் என் பிள்ளையும் சுத்தி ஏக்கரெல்லாம் வீடு கட்டி உட்காரணும், அப்படி பொல்லாத இருதயம். ஆனா எல்லா கடைசி நாட்களில் அவருடைய மனைவி எப்போ சொல்லி, என் தாலி பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த மனுஷன் இழுத்து இருக்காரு, செத்துறக்கூடாது பாஸ்டர், செத்துறக்கூடாது. நான் சொன்னேன், புருஷன் செத்துறக்கூடாதுன்னு இவ்வளவு தைரியமா இருக்கிறியம்மா, உன் பிள்ளைகள் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும் என்று விரும்புறியா, நீயும் உன் வீட்டாரும் தேவ பிள்ளைகளாக இருக்கணும்னு நினைக்க ஜெபம் பண்றியா, புருஷன் செத்துறக்கூடாது. இழுத்துட்டா பெனில் பாஸ்டர் ஓடிவாங்க, ஜெபம் பண்ண உடனே சோமாயிரார். தாலி பாக்கியம் வேணும், ஆனா நீ இயேசுவின் பிள்ளையாய் மாறணுமா, நாங்க இயேசுவின் பிள்ளை தானே, எங்களுக்கு வீடு தந்திருக்காரு, கோடி தந்திருக்கிறாரு, சொத்து தந்திருக்கிறாரு, நான் இயேசு பிள்ளை தானே. நான் சொன்னேன் இல்லை, ஐஸ்வர்யவான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதில் அவன் தாழ்த்தப்படுவான். ஐஸ்வர்யம் கர்த்தர் கொடுக்க வேண்டும். அந்த கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் எப்படி இருக்கும் தெரியுமா, கர்த்தர் ஒருவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தால், லூக்காவின் புத்தகம் 19வது அதிகாரத்துல ஒருவனுக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அவனுக்கு வாசிக்கலாமா, லூக்கா 19வது அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம், லூக்கா 19வது 2:3 வாசிங்க, 19:2-3. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். போதும் பாருங்க, வேதம் சொல்கிறது ஐஸ்வர்யவான். சகையு எப்படிப்பட்டவன் சொல்ல மாட்டீங்களா, ஐஸ்வர்யவான். அவன் சரீரத்திலும் குள்ளம், மனசுலையும் குள்ளம். அவன் குள்ளமாய் இருந்தான். குள்ளமாய் இருக்கிற மனுஷன் கர்த்தரை பார்க்க முடியாது. ஹலோ, உன் மனசும் குள்ளமாய் இருக்கும், சரீரமும் குள்ளமாய் இருக்கும். ஆகவே இன்னைக்கு நிறைய குடும்பம் கடவுளை பார்க்க முடியல. கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியல, அவருடைய அன்பு எப்படி தெரியாது. நீங்க ஹைட்டா இருக்கீங்களா, குள்ளமா இருக்கீங்களா? புருஷனுக்கு கிட்ட கொஞ்சம் எட்டிட்டு இருக்கேன் பாஸ்டர், இல்ல நம்ம எப்படி இருக்கோம், ஹைட்டா இருக்கீங்களா குள்ளமா? கொஞ்சம் கையை வைத்துங்களேன், கேட்குறீங்களா எல்லாரும்? குள்ளமா இருக்கீங்களா, ஹைட்டா இருக்கீங்களா? ஹைட்டா இருக்கும், ஸ்தோத்திரம். ஐயா, மனதளவிலும் குள்ளம், சரீர அளவிலும் குள்ளம் சகைவு. ஆனா அவன் ஐஸ்வர்யம் இருந்தது. அவன் தலைவன். இன்னைக்கு ராஜாக்கள் எல்லாம் ஐஸ்வர்யம் இருக்கு வந்தா எம்எல்ஏ எம்பி ஆகுனா கோடிக்கணக்கில் இருக்கணும். ஆமான்னு சொல்ல மாட்டீங்களே, ஒன்றையும் நிறைய கோடி இருந்தா எம்பி ஆகுக்கு ட்ரை பண்ணலாம், இன்னும் கோடி இருந்தா ஜெயிலுக்குள்ள போகலாம். அல்லேலூயா. ஆமா, முதல்ல ஐஸ்வர்யம், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் எம்பி, அப்புறம் கடைசி என்டி ஜெயிலு. யாரா இருந்தாலும் அங்கதான். ஏன்னா பைபிள் சொல்லுது ஐஸ்வர்யவான் தாழ்த்த சொல்ல மாட்டீங்கல்ல, இதுதான் வசனம். நாளைக்கு மறந்துடக்கூடாது, இப்பவுமே மறந்தாச்சு. ஐஸ்வர்யவான் தாழ்த்தப்படுவான். உலக மனுஷன் உலகத்தால் வருகிற ஐஸ்வர்யம் அவனை எப்படியும் தாழ்வுக்குள், பாதாளத்துக்குள் கொண்டு போகும். ஆமீன் சொல்ல மாட்டீங்க? ஆமேன். உலகத்தில் வருகிற ஐஸ்வர்யம் ஒரு மனிதனை பாதாளத்துக்குள் தான் கொண்டு போகும், அதில் மாற்றம் இல்லை. எவ்வளவு தலகுத்தி நின்றாலும் அவன் பாதாளத்துக்குள்ள தான் போகணும்.
ஆனால் தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம் அவனை பரலோகத்துக்குள் கொண்டு போகும். அதுதான் நான் சொல்லி தருகிறேன். சகைவுக்கு ஐஸ்வர்யம் இருந்தது. ஆயக்காரனின் தலைவன். அவன் ஒரு பொறுப்பில் இருந்தான், பதவியில் இருந்தான். அவன் தேவனுடைய அன்பை அறியாதவன், புரியாதவன். அவனுக்கு எப்படியாகிலும் இந்த சமாதானத்தை வேண்டும் என்று அறிய வாஞ்சித்தான். சமாதானத்தை வாஞ்சித்தான். உடனே நினைச்சான், நான் ஏற வேண்டும். என்னுடைய தாழ்வு மனப்பான்மையில் இருந்து, என் குறைந்த மனப்பான்மையில் இருந்து, பொல்லாத இருதயத்திலிருந்து, பொல்லாத வாழ்விலிருந்து நான் மேலே ஏறி வர வேண்டும். இந்த துன்மார்க்க கூட்டத்திலிருந்து, துன்மார்க்க இனத்திலிருந்து, துன்மார்க்க சிந்தனை, துன்மார்க்க யோசனை, பொல்லாத இருதயம், பொல்லாத காரியம் எல்லாவற்றையும் விட்டு ஏற வேண்டும். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே? நல்ல கையை வைத்து சொல்லுங்க. கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இந்த பொல்லாத கூட்டத்தை விட்டு எழும்ப வேண்டும். இந்த தீமையான எண்ணத்தை விட்டு எழும்ப வேண்டும். துன்மார்க்க சிந்தனையை விட்டு எழும்ப வேண்டும். சகேவு முதலாவது செய்த காரியம், எல்லாத்தையும் விட்டு அவன் உயர்ந்த சிந்தனைக்குள் ஏற தொடங்கினான். உயர்ந்த எண்ணத்துக்குள் ஏற தொடங்கினான். உயர்ந்தவரை நோக்கி அவன் எழும்ப தொடங்கினான். ஹல்லேலூயா. அந்த உயர்வு அவனை எப்படி கொண்டு போனது? வாசிங்கள் வேதத்தில் அதை 7வது வசனம் 8வது வசனம். அவனுடைய உயர்ந்த சிந்தனை, அவனுடைய உயர்ந்த பார்வை, நான் கர்த்தரோடு வாழ வேண்டும், நானும் பரிசுத்தனாய் மாற வேண்டும், நானும் நல்லவனாய் மாற வேண்டும், நானும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்கிற சிந்தையை கொண்ட உடனே அதை கண்ட யாவரும், இவன் பாவியான மனுஷன். சாரி 6வது வசனத்தில் 5, 6 வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். உன்னுடைய உயர்வு, உன்னுடைய சிந்தனையிலே மாற்றம், உன் எண்ணத்திலே மாற்றம், உன் இருதயத்திலே மாற்றம். நான் இப்படி வாழக்கூடாது, இப்படியே வாழ்ந்து நான் சாகக்கூடாது. எல்லாரும் சொல்லுவாங்க, என் வாழ்க்கை முடிஞ்சு பாஸ்டர், இப்படியே இருக்கிறேன், ஒன்னும் இல்லை, நன்மை கிடைக்கல, வாழ்க்கை இல்லை, உயர்வு இல்லை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ பிரயாசப்பட்டேன், நான் எடுக்காத முயற்சி இல்லை, இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், உன் எண்ணத்தை மாற்று, உன் சிந்தனையை மாற்று, உன் பொல்லாத இருதயத்தை மாற்று. ஆண்டவர் உன்னை நோக்கி பார்ப்பா. உன் சிந்தனையை மாற்றினா, உன் எண்ணத்தை மாற்றினா, உன் யோசனையை மாற்றி நல்லதாய் மாற்றினால் ஆண்டவர் உங்களை நோக்கி பார்ப்பா. நீ விரதம் எடுக்கண்டா, மொட்டை போடண்டா, செருப்பு இல்லாம நடக்கண்டா, உடம்ப குத்தி கீறி கொள்ள வேண்டாம், உன் நாக்க குத்தி கொள்ள வேண்டாம், உன் நெத்தியில எதுவுமே வரைந்து கொள்ள வேண்டாம். வரைந்தீரன்றோ உள்ளம் கையில் உன்னதா எந்தன் புகலிடமே, வரைந்தீரன்றோ உள்ளம் கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. புகலிடமாய் மாறுவாரா? உன்னுடைய புகலிடம் அவர் உங்களை வரைவார். இன்னைக்கு நம்ம வரைகிறோம், அழகா டிசைன், எவ்வளவு அழகழகா கண்டுபிடிக்கிறான். மொட்டை அடிச்சா மண்டை ஃபுல்லா டிசைன் போட்டுறான், முடி இருந்தா மண்டைக்கு கீழே டிசைன் போட்டுறான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் கிரிட்டிசைஸ் பண்ணவில்லை, இது வேண்டாம். உன் தீமை சிந்தையை மாற்று, தவறான எண்ணத்தை மாற்று. கர்த்தர் உன்னை நீ எப்படி டிசைன் போட்டிருக்குன்னா பறக்கும் போதே போட்டு விட்டுருப்பாரு. உனக்கு மூக்கு வேணும்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மூக்கோட படைச்சா. உனக்கு காது வேணும்னு கர்த்தருக்கு தெரியும், காதோட படைச்சா. உனக்கு நெத்தி ஃப்ரீயா இருக்குன்னு நினைச்சாரு, அது ஃப்ரீயா படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. இல்ல இந்த நெத்தியில ஏதோ ஒரு டிசைன் போடுன்னு சொன்னா கர்த்தர் டிசைன் போட்டிருப்பாரு. உனக்கு மண்டையில முடி வேணும்னு நினைச்சார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லோ, உயிர் இருக்குதா இல்லையா? மண்டையில முடி இருக்குன்னு நினைச்சா, மண்டைக்குள்ள மூளை இருக்குன்னு நினைச்சார். மூளையோட பிறந்த, மூளையோடு இருக்கிற கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆனாலும் 2 பேருக்கு மூளை இல்லாம இருக்குதே, பாவம் தான், ஒன்றும் செய்ய முடியாது. இருக்குது, ஆனா எங்களுக்கு தெரியல பாஸ்டர். இருக்குதோ உள்ள. ஐயா கர்த்தர் நல்ல யோசிக்கணும். ஐ சேலஞ்ச் பண்றேங்க. நீ யாரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவனா இருக்கலாம், உனக்கு பாதாளம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேள், வசனத்தை புரிந்து கொள். நேத்து நாங்க 2 days before 2 நாளுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பைபிளை குறித்து விவாதம் நடக்கிறது. ஒரு சர்ச்சி லீக்கனார் வந்து சொன்னார், இதெல்லாம் பொய்ங்க, பைபிள் சொல்றது யாரு? லீக்கனார். இதெல்லாம் சும்மா எழுதி வச்சிருக்கானுங்க. இந்த புக்கோ, இந்த பைபிள் எவ்வளவு டைம் மாற்றி எழுதப்பட்டு தெரியுமா? so many time the books are changes from the people அப்படிங்கிறாங்க. ரொம்ப நாள் இந்த பைபிள் எல்லாம் மாற்றி ஏதோ ஒரு பிட் ஆஃப் பேப்பர் நமக்கு கிடைச்சிருக்குது. மூல பைபிள் வேற, கர்த்தர் சொன்ன வார்த்தை வேறன்னா. சரி இருக்கட்டும், நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும். கர்த்தர் யாருக்கு எது வேணுமோ அவருக்கு அதை கொடுத்திருக்கிறார்.
அஞ்சென்றுள்ள அப்பத்தை நான் உனக்கு தருவேன். கர்த்தர் நமக்கு கொடுத்த அப்பம் இவ்வளவுதான். அல்லோ, கர்த்தர் உனக்கு கொடுத்த அப்பம் இவ்வளவுதான். நீ எதையோ ஒரு அப்பத்தை வச்சு பேசிட்டு இருக்கிற. நமக்குள்ள புத்தகம் வேற, பைபிள் வேற, அது வேற, இது வேற. இந்த பைபிள் நமக்கு இல்ல. கொஞ்சம் பேர் இதை வச்சு பிழைப்புக்காக பேசிட்டு இருக்கிறான் நினைக்கிறியே. அன்பு சகோதரா, யாரு பிழைக்கிறானோ இல்லையோ, இந்த வசனத்தை நீயும் படி. வேதம் சொல்கிறது, இதை அண்டி கொண்டவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எல்லாரையும் வாழ வைக்கிற வசனம். நீ சொல்லுவது கரெக்ட். இதை படிச்சவன் எல்லாம் பிழைச்சிருவான். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீயும் வீட்டாரும் பிழைப்பீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். இது ஜீவ புத்தகம். இந்த புத்தகத்துக்கு பேரு ஜீவ புத்தகம். இது ஒருவனை பிழைக்க பண்ணும். அது கிரிட்டிசைஸா மாத்திட்டாங்க. பிழைச்சிட்டு இருக்கிற பைபிளை வச்சு. எஸ், இந்த புத்தகம் முட்டாளை ஞானியாய் மாற்றுகிறது, பலவீனரை பலவானாய் மாற்றுகிறது, தோற்று போனவனை வெற்றி உடையவனாய் மாறச் செய்கிற புத்தகம். பீஸ் ஆஃப் பிரெட் உனக்கு கிடைச்சது. நான் சொன்னேன், இது எனக்கு கொடுத்த கர்த்தருடைய புத்தகம். இது ஏதோ ஒரு புத்தகத்தின் நுனியா இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் பார்ட்ஸா இருக்கலாம். இது எங்களுக்கு கொடுத்தது. எஸ், அவங்களுக்கு கொடுத்த புத்தகம் நமக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படாத. கொடுத்த பிரெட்டை சாப்பிட பாரு. அல்லேலூயா. ஏன்னா நம்மளால அறிவுல உயர்ந்தவங்க, நாங்க அதெல்லாம் பேசுவோம், அதை பேசுவோம். இதை படியா, முதல்ல இதை படிச்சு இதை படி நீ நடக்க பாரு, பிற்பாடு இல்லாததை பேசலாம். ஏன்னா பிசாசு தந்திரமுள்ளவன், அவன் சோதனைக்காரன். உன்னை இதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசி 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 உன் இருதயத்தோடு பொல்லாத சிந்தனைகளை கொடுத்து, இது இல்ல, இதுலயும் வேற புத்தகம் இருக்குது, தள்ளுபடி ஆகமும் இருக்குது, அவன்கிட்ட தொபியா இருக்குது, உன்கிட்ட தொபியா இருக்குதா? இல்ல. அப்ப எது உண்மை? தொபியா இருக்கவன் தொபியா படி. அல்லேலூயா. சங்கீத புத்தகம், சங்கீத பாடல் இருக்கிறவன் சங்கீத பாடலை படி. விடுதலை பயணம் இருக்கிறவன் விடுதலை பயணத்தை படி. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. ஹலோ, விடுதலை பயணம் தானே இல்லையா? விடுதலை பயணத்தை படி. அதையும் படிக்க மாட்டோம், இதையும் படிக்க மாட்டோம். ஆனா ஒண்ணு பேசுவோம், இது பைபிள் ஒரிஜினல் இல்ல, ஒரிஜினல் இல்ல. எதுதான் உனக்கு ஒரிஜினலா தெரியுதோ படி. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு உங்களுக்கு என்ன உண்டு? ஐயோ, பைபிள் உண்டா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு பிழைப்பு உண்டாகுமே. அவைகளால் உங்களுக்கு பிழைப்பு உண்டாகும். ஆராய்ந்து பாரு. கரைசில எல்லாம் சொல்ல, ஆராய்ஞ்சு பார்த்து பார்த்து ஒண்ணுமே தெரியலப்பா, எல்லாம் மண்டை லூஸ் ஆக்கிடணும். தேவனோடு உட்கார்ந்து ஆராய்ந்து பாரு. மாம்சத்தோடு உட்கார்ந்து பார்க்காத, மாம்சத்தோடு இருந்து படிக்காத. அதுதான் வேதம் சொல்கிறது, நீங்கள் அறியாத ஒருவரை உங்களுக்கு நடுவிலே நான் அனுப்பி தருகிறேன். நான் போவது நன்றாயிருக்கும். நான் உங்களை தேற்றும்படிக்கு, உங்களோடு பேசும்படிக்கு, உங்களுக்கு சொல்லித் தரும்படிக்கு தேற்றரவாளரை நான் அனுப்பி தருகிறேன். அவர் உங்களுக்கு சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார், உங்களுக்கு சொல்லித் தருவார். சத்தியத்தை அவர் உங்களுக்கு போதிப்பார். ஒருவனும் உங்களுக்கு சொல்லித் தர தேவையில்லை, அவரே உங்களுக்கு சொல்லித் தருவார். அல்லேலூயா சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. சத்திய ஆவியானவர் உங்களுக்கு சகலத்தையும் சொல்லி தருவாரா? இன்னைக்கு சத்திய ஆவி இல்லாமல் மாம்சத்துல இருந்து அது இல்லை இது இல்லை எல்லாம் பேசி 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 ஜனங்கள் விருதாவாய் போகிறார்கள், வீணாய் போகிறார்கள். பைபிள் சொல்லுது, இந்த வீணாய் போன ஜனங்கள், வீணாய் போனவன் எல்லாம் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறான். வீணா போனவன், ஹலோ, வீணா போன கொஞ்சம் கூட்டம் உட்கார்ந்து வீணாய் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள் என்று சொன்னா, வீணா போன கொஞ்சம் கூட்டம் உட்கார்ந்துட்டு நீங்க ஏதோ பேசுங்க, 1 hour ஆயிட்டு ஆமீன் போடுவீரா மாட்டீரா, வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். சகோதரா, நீ வீணாய் போன கூட்டத்தில் இருக்காத. கர்த்தரோடு விண்ணுலகத்தில் இருக்கிற தேவனோடு சேர்ந்து வாழ்வதற்கு பரிசுத்த கூட்டத்தில் உட்காரு. பரிசுத்த கூட்டத்தில் போவதற்கு கஷ்டம். பரிசுத்தவான்களோடு சபையில உட்கார கஷ்டம். ஊழியக்காரரோடு பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்படுவதற்கு உனக்கு கஷ்டம். காரணம், நீ பாதாளத்துக்குள் போவதற்கு அந்த கூட்டத்தை, வீணான கூட்டத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். வீணர்களோடு உட்காராதே. பைபிள் சொல்லுது, வீணரோடு உட்காருகிறவன் தன் ஜீவனை கெடுத்து போடுகிறான், ஆஸ்தியை அழிக்கிறான். வீணரோடு சேருகிறவன், நீதிமொழிகளை சொல்லுது, வீணரோடு சேருகிறவன் ஆஸ்தியை கெடுக்கிறான், ஆஸ்தியை கெடுத்து போடுகிறான். வீணரோடு சேராத. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. ஆமென். வீணரோடு சேருகிறவன் ஆசீர்வாதங்கள், ஆஸ்திகளை கெடுக்கிறான். இன்னைக்கு வீணரான கூட்டங்கள் பெருகி பெருகி சத்தியத்தை மறந்து போனார்கள். ஐஸ்வர்யம் பெருகி, உலக ஐஸ்வர்யம் ஒரு மனுஷனை கெடுத்து போகப்படுகிறது. சகேயு தேவனை அறிய விரும்பினான். வேதம் சொல்கிறது, அவன் இருதயத்தில் மாற்றம் உண்டானது. தேவனை தேட வேண்டும். நானும் மனுஷனா மாறணும், நானும் மனுஷனா மாறணுமே. என் இருதயத்தில் இருக்கிற பொல்லாப்புகள், இருதயத்தில் இருக்கிற வேதனைகள், இருதயத்தில் இருக்கிற கசப்பு, இருதயத்தில் இருக்கிற கோபம், இந்த முரட்டாட்டு இதெல்லாம் மாறி மனுஷனா மாறணுமேன்னு சொல்லி அவன் சிந்தனைகளை, உயர்ந்த சிந்தனையை கொண்டு வந்தான். உயர்ந்த சிந்தை வந்த போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்தார். வேதம் சொல்கிறது, அவன் எவ்வளவு பாவி. அந்த வசனத்தை வாசிங்க. இவ்வளவு பாவியான மனுஷன் அவன். மனிதர்கள் சொல்றாங்க, லூக்கா 19. அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். எவ்வளவு பாவி, எவ்வளவு பாவி. ஐயா, இந்த மனுஷன் ரொம்ப பாவியான மனுஷன்.
மனிதர்களே இவனை அக்செப்ட் பண்ணல, உடன் இருந்தவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளவு பெரிய பாவி. ஆனால் என்றைக்கு நானும் மனுஷனா மாறணும், நானும் தெய்வ பிள்ளையாய் மாறணும், நானும் ஆண்டவருக்கு பிரியமானவனாய் மாறணும். ஐஸ்வர்யம் ஒன்றுக்கும் உதவாது என்பதை புரிந்த சகையு தேவ சமூகத்திலே வந்தபோது ஆண்டவர் சொன்னார் 9வது வசனத்துல, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதம். ஹல்லேலூயா. இயேசு அற்புதமானவர், இயேசு அற்புதமானவர். உன்னை ரட்சிக்கிறவர். நீ ஐஸ்வர்யத்தின் மேன்மையில் இருக்கலாம், உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி அமர்ந்திருக்கலாம், ஆனால் வேதம் சொல்கிறது அது ஒன்றுக்கும் உதவாது. அது தாழ்வுக்குள், அது பாதாளத்துக்குள், அது தீமைக்குள் தான் உன்னை கொண்டு போகும். உன்னை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ரட்சிக்கப்படு என்று கர்த்தர் சொல்கிறார். ரட்சிப்பை பெற்றுக்கொள். கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எது ரட்சிப்பு? கர்த்தரால் வருகிற சமாதானம், கர்த்தரால் வருகிற ஐஸ்வர்யம், ஹலோ, கர்த்தரால் வருகிற நன்மை, கர்த்தரால் வருகிற வாழ்க்கை, அது ரட்சிப்பின் அடையாளம். எது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அடையாளம் என்ன? கர்த்தரால் வருகிற வாழ்க்கை, கர்த்தரால் வருகிற ஐஸ்வர்யம், கர்த்தரால் வருகிற சமாதானம், கர்த்தரால் வருகிற சகல நன்மைகள் ரட்சிப்பின் அடையாளம்.